அதுக்கப்புறம் அந்த ராஜா திரும்பி நாட்டுக்கு வந்து அரசரோட பொறுப்பை ஏத்துக்கிட்டு நாட்டாண்டு நல்லாட்சி கொடுத்தாராம். அவ்வளவுதான், கதை முடிஞ்சு போச்சு. எப்படி இருந்துச்சு கதை? சூப்பரா இருந்துச்சு பாட்டி. சரி பாட்டி, இந்த கதை சூப்பரா இருந்துச்சு. அடுத்த கதை சொல்லுங்க. அடுத்த கதையா? ஆமா பாட்டி, உங்களுக்கு தான் நிறைய கதை தெரியும்ல, சொல்லுங்க. விட்டா சிவராத்திரி மாதிரி விடிய விடிய கதை கேப்பீங்க போல இருக்கு. எங்களுக்கு தூக்கம் வரல பாட்டி, அதான் கேக்குறோம். ஆனா பாட்டிக்கு தூக்கம் வருதே. இன்னைக்கு இந்த ஒரு கதை போதும், போய் தூங்குங்க. நாளைக்கு வேற கதை சொல்றேன், சரியா? சரி பாட்டி. பாட்டிக்கு பாய் சொல்லு. பாய் பாட்டி. பாய். பாய் பாட்டி. குட் நைட். பவி, நீ வா, வந்து என் கூடவே படுத்துக்கோ, சரியா? சரி பாட்டி. பாட்டி, அது என்ன, பவி மட்டும் அவங்க கூட தூங்கலாம், அப்ப நாங்களும் இன்னைக்கு அவங்க கூட தான் தூங்குவோம். என்ன சொல்ற? ஆமா, நாங்களும் அவங்க கூட தான் தூங்குவோம். அத்தை, மாத்திரை எல்லாம் போட்டீங்களா அத்தை? போட்டேம்மா. அப்பவே பவி ஞாபகப்படுத்தி போட சொல்லிட்டா. சரி அத்தை. பசங்களா, வாங்க போய் படுக்கலாம். நாங்க பாட்டி கூட தான் தூங்குவோம். பாட்டி இப்பதானே ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்காங்க, அவங்களுக்கு தொந்தரவா இருக்கும்ல. வாங்க, நம்ம போய் ரூம்ல தூங்கலாம். அப்படின்னா பவிங்க தூங்குறது மட்டும் பாட்டிக்கு தொந்தரவா இருக்காதா என்ன? அப்படி இல்ல டிடி, இப்போ நீங்க எல்லாம் ரூம்ல போய் உங்க அப்பா அம்மாவோட தூங்கிடுவீங்க. ஆனா பவி பாவம் தனியா தூங்கணும் இல்லையா? அதான் பாட்டி கூடவே தூங்கட்டும்னு சொன்னேன். போங்க பாட்டி, எப்ப கேட்டாலும் நீங்க இதே தான் சொல்றீங்க. உங்களுக்கு எங்க மேல பாசமே இல்ல, பவி மேல மட்டும்தான் பாசம். ஏ டிடி, என்ன பழக்கம் இது? பாட்டிக்கிட்ட எதிர்த்து எதிர்த்து பேசிக்கிட்டு. முதல்ல பாட்டிக்கிட்ட சாரி சொல்லு. ஐயோ ஜோதி, அதெல்லாம் எதுக்கு? டேடி, இன்னைக்கு நீங்க போய் ரூம்ல தூங்குங்க. நாளைக்கு எல்லாரும் ஒன்னா ஹால்ல தூங்குவோம், சரியா? அதான் சொல்லிட்டாங்கல்ல. வாங்க, வந்து படுங்க. வாங்க. பாட்டி, பாவம் பாட்டி. டிடி ஏதாவது நினைச்சு ஃபீல் பண்ண போறா. நான் வேணா போய் தனியா படுத்துக்கவா? சச்சா, சின்ன குழந்தை, அதான் அப்படி பேசுறா. இதெல்லாம் பெருசா எடுத்துக்க வேணாம், சரியா? அப்புறம் நீ போய் தனியா படுத்துக்கிட்டா எனக்கு யாரு துணையா இருக்கிறது? ஓஹோ, அப்ப நீங்க தனியா படுக்க பயப்படுறதால தான் என்ன உங்க கூட படுக்க சொல்றீங்களா? அதானே பார்த்தேன். இந்த வீட்ல எப்ப பார்த்தாலும் பவிக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கிடைக்குது. நம்மளெல்லாம் யாரும் மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. பவி தான் பாட்டிக்கு பேத்தினா அப்ப நாங்களே யாரு? ஓஹோ, இந்த வீட்டுக்குள்ள இப்படி ஒரு உள்கட்சி பூசல் வேலை இருக்கா? அப்ப டிடி சொல்ல வரத ஜோதிக்கு புரிய வச்சுட்டா கலவரம் வெடிச்சிரும். ஏய், கேம் விளையாண்டது போதும், வந்து சாப்பிடுங்க. மா போங்கம்மா, அப்புறம் சாப்பிட்டுக்கிறோம். வந்து சாப்பிட்டு விளையாடுங்கடா. போங்கம்மா, நாங்க வரலங்கறோம்ல. ஐயோ, இவங்களுக்கு ஸ்கூலு லீவு விட்டாலும் விட்டாங்க. இவங்கள வச்சு மேய்க்கிறதுக்குள்ள நம்ம ஒரு வழி ஆயிடுவோம் போலயே. அங்கே என்னடானா அர்ச்சனா அவ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயே தீருவேன்னு அங்க உட்காந்து அழுதுட்டு இருக்கா. ஆமா, நீ இதுக்குதான் இந்த லீவ் எல்லாம் விடுறாங்களோ? பாரு,
என்ன ஆன்னு பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாரும்? ஆ, ஆ. என்னப்பா இது ஃபேன்சி காம்படிஷன்ல வர மாதிரி அத்தையும் பவியும் ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க. சித்தப்பா, இந்த புடவை எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? பிரமாதமா இருக்கு. ஏய் பவி, என்ன எனக்கு திடீர்னு பெரியவங்க மாதிரி புடவைலாம் கட்டிருக்க? அது ஒன்றும் இல்லை, நமக்கு தான் ஸ்கூல் லீவ் விட்டாங்கல்ல, சும்மா விளையாடி டைம் வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா நான் அதை யூஸ்ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணிருக்கேன். அது என்ன பவி யூஸ்ஃபுல் பிளான்? நான் பாட்டி கூட ஆபீஸ்க்கு போய் பிசினஸ் கத்துக்க போறேன். ஃபியூச்சர்ல நம்ம பிசினஸ பாத்துக்கணும்னா அதுக்கு இப்பல இருந்து ட்ரைனிங் பண்றது நல்லது தானே? அதான் பாட்டி கிட்ட நேத்து நைட்டே சொன்னேன், பாட்டியும் சரின்னு சொல்லிட்டாங்க. ஏண்டி, நீ ஒரு சுண்டக்கா, நீ இப்ப போய் பிசினஸ்ல என்ன கத்துக்க போற? அதானே, கத்து கொடுத்தா மட்டும் உனக்கு அப்படியே புரிஞ்சிட போகுது பாரு. அந்தந்த வயசுக்கு என்ன செய்யணுமோ அதைத்தான் செய்யணும். எதுக்கு இவ்வளவு டிஸ்கரேஜ் பண்றீங்க? கரெக்டு தான். நீங்க எல்லாம் சொல்ற மாதிரி பிசினஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு பவிக்கு வயசு இல்லதான். ஆனா அவளுக்கு கத்துக்கணும்னு ஆர்வம் இருக்கு. அந்த ஆர்வம் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த வயசுல மத்தவங்க மாதிரி விளையாடி நேரத்தை போக்காம ஏதோ ஒண்ணு கத்துக்கணும்னு நினைக்கிறாள, அதுவே பெரிய விஷயம் தானே. பாட்டி, நீங்க வேணா பாருங்க, உங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் கத்துக்கிட்டு நானும் பெரிய பிசினஸ் விமனா தான் ஆக போறேன். குட். ஏன் நாங்களாம் ஆபீஸ் போய் பிசினஸ் கத்துக்க மாட்டோமா? எங்களுக்கும் தானே லீவு. பாட்டி வெயிட் பண்ணுங்க, நானும் கிளம்பி வரேன். என்னையும் ஆபீஸ் கூட்டு போங்க. பாத்தியா பவி, நீ இன்னும் பிசினஸ்ல இறங்கவே இல்ல, அதுக்குள்ள காம்படிஷனுக்கு ஆள் வந்துருச்சு. வெட்டா நீங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போகாம எல்லாரும் ஆபீஸ்க்கு போறோம்னு சொல்லுவீங்க போல இருக்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, என்னையும் கூட்டு போங்க பாட்டி. டேடி, நீ பயங்கரமான சுட்டி. ஒரு இடத்துல உன்னால இருக்கவே முடியாது. நீ எப்படி ஆபீஸ்ல வந்து உட்கார்ந்திருப்ப சொல்லு? நீ பண்ற குறும்புத்தனத்தினால நான் பிசினஸ பார்க்காம கோட்டை விட்டுருவேன். அதனால நீ இங்கேயே மத்த குட்டிஸோட விளையாடு, சரியா? இல்ல பாட்டி, நான் அங்க வந்து அமைதியா இருக்கேன். டிடி, அதெல்லாம் செம்ம போரு. பவியே இன்னைக்கு ஒரு நாள் போயிட்டு ஓடி வந்துருவா. இன்னைக்கு ஸ்பைடர்மேன் படம் வந்திருக்குல்ல, நாமெல்லாம் அதுக்கு போவோம். ஓ அப்படியா? ஜோதி, பசங்களுக்கெல்லாம் லீவ் தானே, இவங்களெல்லாம் கூட்டிட்டு போய் படத்துக்கு போயிட்டு வாங்க. ஐ ஜாலி! அர்ச்சனா, அர்ச்சனா சீக்கிரம் ரெடி ஆவே. பவி, நம்ம கிளம்பலாமா? கிருஷ்ணா, அந்த
அந்த பேங்க் வேலை தானம்மா, நானும் வேணும் போய் அதை முடிச்சுட்டு வந்துடுறோம். சரி ஆமா, நீங்க போங்க அத்தை, நாங்க வந்துடுறோம். சரி வா போலாம். பவி, ஆபீஸ்க்கு போறேன்னு கிளம்பி வந்துட்டு எதுக்கு கோவிலுக்கு வண்டியை விட சொன்ன? அதுவா பாட்டி, நான் ஃபர்ஸ்ட் டைம் பிசினஸ் கத்துக்க உங்க கூட ஆபீஸ்க்கு வரேன்ல, அதுக்கு சாமி கிட்ட வேண்டிக்கதான். ம், அதுவும் இல்லாம எந்த நல்ல விஷயத்த ஆரம்பிக்கிறப்பவும் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டா அது நல்லபடியா நடக்கும்னு நீங்க தானே சொல்லுவீங்க. பரவாயில்லையே, பாட்டி சொல்லி தந்ததெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சிருக்கியே. நல்ல பழக்கத்தை எப்படி பாட்டி மறக்க முடியும்? சரி வா போலாம். இருங்க பாட்டி, சாமிக்கு விளக்கு போடணும், அதை வாங்கிட்டு போயிடுவோம். ஏன் பவி, கேட்கணும்னு நினைச்சேன். அது என்ன 2 விளக்கு ஏத்துற? ஏதாவது வேண்டுதலா? ஆமா, இதுல ஒண்ணு எனக்காக, இன்னொன்னு அர்ஜுனுக்காக. அர்ஜுன் அமெரிக்காக்கு போனதுல இருந்து நான் வாரம் வாரம் அவனுக்காக சேர்த்து விளக்கேத்திட்டு இருக்கேன். ம், அப்பதானே அவன் நினைச்ச மாதிரி அவன் படிச்ச பெரியாளாமா. பவி, அம்மா, இங்கதான் இருக்கீங்களா? இது யாருன்னு தெரியுதா? தெரியுமே, உன் பாட்டி தானே? பாட்டி, இவங்க தான் என்னோட ஃப்ரெண்டு. இவங்க பேரு வைதேகி. உனக்கு இவங்க ஃப்ரெண்டா? ஆமா பாட்டி, நீங்க உடம்பு முடியாத இருந்தப்ப நான் கோவிலுக்கு வரப்பெல்லாம் இவங்கள பார்த்து நான் அடிக்கடி பேசுவேன். இவங்களும் எனக்கு நம்பிக்கை தர மாதிரி நிறைய விஷயம் சொல்லுவாங்க. ம், உங்களுக்கு ஆபரேஷன் நடந்தப்ப கூட உங்களுக்காக என்ன வேண்டு சொன்னதே இவங்க தான். இவங்க சொன்ன மாதிரியே நானும் வேண்டினேன், நீங்களும் குணமாகி வந்துட்டீங்க. ஓ அப்படியா? பவித்ரா என்ன ரொம்ப பெருசா சொல்றாங்கம்மா. என் மனசுல என்ன தோணுச்சோ அததான் நான் சொன்னேன். மத்தபடி அவ மனசுல இருந்த உறுதிதான் உங்களை குணமாக்க வச்சிருக்கு. இருந்தாலும் பவிக்கு நம்பிக்கை தர மாதிரி நீங்க பேசியிருக்கிறது பெரிய விஷயங்க. நீங்க அவ மனசுல விதைச்ச விதை தான் என்ன இன்னைக்கு உங்க முன்னாடி நிக்க வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அதுக்கு ரொம்ப பெரிய நன்றி. பாட்டி, இது மட்டும் இல்ல, இவங்க சொன்னது எல்லாமே நடந்திருக்கு பாட்டி. ம், நீங்க கோமா ஸ்டேஜ் போனப்ப கரெக்ட் டைமுக்கு நீங்க குணமாவீங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் நானும் அர்ஜுனும் சேர்ந்துருவோம்னு சொன்னாங்க. ம், நீங்க குணமாகறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வரும்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஃபாரின் டாக்டரும் வந்தாரு. இப்படி இவங்க சொன்னது எல்லாமே பழிச்சிருக்கு பாட்டி. ஏன் பவி, இத தாண்டி உன்கிட்ட இன்னொரு விஷயம் சொன்னனே, அத உன் பாட்டி கிட்ட சொல்லவே இல்லையா? என்ன விஷயங்க? பவித்ரா தான் எதிர்காலத்துல உங்க வாரிசா இருக்க போறாங்க.
அது மட்டும் இல்ல, பவித்ராக்கும் அர்ஜுனுக்கும் இடையே இருக்கிற உறவு அந்த கடவுளே போட்ட கணக்கு. அவங்கள என்னைக்குமே யாராலையும் பிரிக்க முடியாது. இன்னைக்கு நீங்க எப்படி பவித்ராக்கு துணையா இருக்கீங்களோ, இதே மாதிரி எதிர்காலத்துல எல்லா சூழ்நிலையிலயும் அர்ஜுன் அவளுக்கு துணையா இருப்பான். காலமும் நேரமும் கூடி வர்றப்போ நான் சொன்னது கண்டிப்பா நடக்கும். வைதேகியம்மா, சரி பவி, பாட்டியோட சாமி கும்பிடு, நான் வந்துடுறேன். வரேம்மா. வாங்க. வாங்க பாட்டி, சாமி கும்பிடலாம். ம். எனக்கு அப்புறம் பவிக்கு இந்த வீட்ல எந்த துணையும் இல்லாம போயிருமோன்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன். ஆனா அர்ஜுன் அவளுக்கு காலத்துக்கும் துணையா இருப்பான்னு கேட்டதுக்கு அப்புறம் மனசுல இருந்த பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. பவியும் அர்ஜுனும் ஒன்னு சேர்றதுதான் நீ எடுத்த முடிவுன்னா அதை நீ தான் நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். அத ஒன்னத்தான் நான் உன்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன். ஐயோ, பசங்க எல்லாம் ரொம்ப ஏமாந்து போயிருப்பாங்களே. ஆமாங்க அத்தை. படத்துக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி ஒரே அடம். ஒரு வழியா இப்பதான் சமாளிச்சு அனுப்பணும். இதோ வெளியே தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. மத்த 2 பேரும் கூட பரவாயில்ல. டிடி ரொம்ப அப்செட் ஆயிருப்பாளே ஜோதி. ஆமா சித்தி, விளையாட கூட போகாம ரூம்ல போய் உட்காந்துட்டு இருக்கா. அவ ரமா கூட ஆபீஸ் போகணும்னு ஆசைப்பட்டா, அதுவும் நடக்கல. இப்ப படத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு நீங்க ஆசை காட்டி அதுவும் நடக்கலனா அவ அப்செட் ஆக மாட்டாளா? அவ இடத்துல நான் இருந்திருந்தேனா பயங்கரமா கோவப்பட்டிருப்பேன். அவ எப்படிதான் பொறுமையா இருக்காளோ. டிடி அப்படிலாம் நடந்துக்க மாட்டா சித்தி, ரொம்ப புரிஞ்சு நடந்துக்கிற பொண்ணுதான். ஆனா இப்ப கொஞ்ச நாளா என்னன்னே தெரியல, எதுக்கு எடுத்தாலும் ஏட்டிக்கு போட்டியா பேசிட்டே இருக்கா. அதுவும் எல்லாத்துலயும் அந்த பவித்ரா கூட போட்டி போட்டுட்டு இருக்கா. இப்படிதான் இவளை சரி பண்ண போறேனே தெரியல. அவளை எதுக்காக சரி பண்ணணும்? அவ சரியாதான் இருக்கா. நீங்க தான் தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. அவ சின்ன பொண்ணா இருந்தாலும் இந்த வீட்ல அவளுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைக்காக அவ ஓப்பனா பேசுறா. ஆனா இவ்ளோ வயசாகியும் நீங்க அதை புரிஞ்சுக்காம உட்கார்ந்திருக்கீங்களே. அத்தை, நீங்க என்னமோ சொல்ல வரீங்க, ஆனா அது என்னன்னு எங்களுக்கு சுத்தமா புரியல. இப்படி சுத்தி வளைக்காம விவரமா சொல்லுங்க அத்தை. வா கிருஷ்ணா, சரியான டைம்ல தான் வந்திருக்க. உட்கார் உட்கார். என்ன விஷயம் சித்தி? ஒண்ணு இல்ல, இந்த வீட்டோட வாரிசுனா அது யாரு? நீயும் ஜோதியும் தானே? ஆமா சித்தி. சரி, உங்களுக்கு அப்புறம்? எங்க பசங்க? இல்ல, நடக்கிறதெல்லாம் அப்படியா இருக்கு? சொல்லுங்க. எவனையோ இழுத்துட்டு போனவளோட பொண்ணுதான் இந்த வீட்டு வாரிசுங்கிற மாதிரி இருக்கு. அப்படின்னா இந்த குடும்பத்துக்காக இங்கே இருக்கிற உங்களுக்கும் உங்க பசங்களுக்கும் என்ன மரியாதை? இன்னைக்கு அந்த பவி ரமா கூட ஆபீஸ்க்கு கிளம்பி போனது ஒரு சின்ன சாதாரண விஷயமா தெரியலாம். ஆனா அதுக்கு பின்னாடி நீங்க நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய ஆபத்து இருக்கு. இப்போ ரமா அவளை கூட ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போனா அப்புறம் அவ தான் தன்னோட தொழிலுக்கு வாரிசுன்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் அவ தான் இந்த குடும்பத்துக்கே வாரிசுன்னு சொல்ல மாட்டான்னு என்ன நிச்சயம்?
ரமாதேவி வீட்டோட வாரிசுன்றவ உங்க ரத்தத்துல பிறந்த பசங்களா தானே இருக்கணும். ஒரு வேலைக்காரனோட பொண்ணா அந்த இடத்துக்கு வர்றது? ஆ, அது எப்படி அத்தை? நாங்களாம் இருக்கிறப்போ அவ இந்த குடும்பத்தோட வாரிசா வர முடியும்? நீங்க எல்லாரும் இருக்கிறப்ப தானே அவளை ரமா தலை மேல தூக்கி வச்சுட்டு ஆடுறா. அப்ப இது மட்டும் நடக்காதா என்ன? இது சின்ன பொண்ணா இருந்தாலும் டிடிக்கு புரியுது. அதனாலதான் அவளுக்கு போட்டியா என்னையும் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்றா. ஒருவேளை ரமா அவளையும் கூட கூட்டிட்டு போயிருந்தா நம்ம இப்படி நினைக்க தேவையில்லையே. ஆனா பவிய மட்டும் தன்னோட கூட்டிட்டு போய் பிசினஸ கத்து கொடுக்க போறேன்னு ரமா சொல்றது நாளைக்கு அவதான் இந்த குடும்பத்தோட வாரிசுன்னு சொல்லாம சொல்ற மாதிரி இல்ல இருக்கு.